ஆஸ்ட்ரோ பக்தி டாட் நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஜோதிட சிறப்பு வல்லுநர்களோட நம்ம தர காத்திருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோடு வந்திருக்கிறோம். இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும். கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் வராரு. இப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது அங்கேருந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் 2.5 வருஷத்துக்கு அங்கேயே இருந்து 12 ராசிகளுக்கு அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள், நாம் செய்த நல்ல வினைகளுக்கும் அசுப வினைகளுக்கும் உரிய பலன்களை தரவர். நாம் நல்லது செஞ்சுருந்தா 12 ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். 12 ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது, எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படின்றத டாபிக் தான் நம்ம நிறைய பேச இருக்கோம். நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க. மேச ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பிக்கும். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இதுவரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பெற்று சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு 12 ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார். இப்போ கும்ப ராசியில இருந்து நட்பு வீடான மீன ராசிக்கு 12 ராசிகளுக்கு பலன் தரப்போறார். முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார். அதுக்கடுத்து உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதத்தில் இருந்து 12 ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போறாரு. இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார். அதில் ரொம்ப முக்கியமானது, சனி என்பது கர்மக்காரகன். ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார். அதில் இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்கிற மீன ராசியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் 12 ராசிகளுக்கு வரப்போகிறது இல்லை. ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போகிறதில்லை, கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலையே பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான். இவங்களை வச்சு தான் நம்ம 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம். அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பார். குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது. அதில் மீன ராசியை பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். தனுசு ராசியை ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசியை பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது. அப்போ பேராசிரியருக்குரிய ராசியில் சனி உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறார். அப்போ நாம் இந்த 12 ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் பலக்கீனம், எந்தெந்த விஷயத்தில் நன்மை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் உங்கள் ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு ராசிக்கு 300 வகையான யோகங்கள் உண்டு, 300 வகையான அசுப யோகங்களும் உண்டு. அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்தில் கருத்து சொல்லுவாங்க. அப்போ இது நம்ம சேனல் நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால என்ன பண்ணுறோம்னா, நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க. இப்போ பொதுவாக மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஆரம்பித்து மோசஸ் அவர்கள் பேச இருக்காங்க, அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேச இருக்காங்க, அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேச இருக்காங்க, அதுக்கடுத்து நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள் பேச இருக்காங்க. முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குறேன், எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. இப்ப நடக்க போற சனிப்பெயர்ச்சி சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் சிம்ம ராசிக்கு கண்டக செடியா இருந்திருந்தாரு சனி பகவான். 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. 8ஆம் இடத்துக்கு வர்றதுமே உங்களுக்கு அஷ்டம சனி தான். அதனால இது வரைக்குமே நீங்க ஒரு கலத்திரத்துல குடும்பத்துல உங்களோட கணவர்கிட்ட பிரச்சனைகள், இல்லைன்னா வேற ஏதாவது நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. மனசுல ஒரு அமைதி இல்லாத நிலை, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத நிலையிலே இருந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்ப அடுத்து உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வராது. 8ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த 8ஆம் பாவமுமே அஷ்டம சனி அப்படின்னு சொல்லி பேரு. இந்த அஷ்டம சனியுமே ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி கொடுக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையுமே இந்த 2.5 வருஷத்துலேயே கொடுத்துருவான்னு சொல்லுவோம். அப்ப இந்த காலகட்டமுமே உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். நல்ல ஒரு இறை வழிபாடு நம்பிக்கையோட, தெய்வ நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா இதை நீங்க நல்லபடியா சிறப்பா நடந்துடலாம். இந்த நேரத்துல நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கிட்டலாம் கொஞ்சம் நல்ல மென்மையான பேச்சா இருக்கணும், அன்பா பேசணும் எல்லார்கிட்டையும். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்கும். கணவன் மனைவிக்கிட்டே இருக்கிற உறவுகள் மேம்படும். இல்லைன்னா அந்த பிரச்சனையை பெருசா வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. கடன் ஏதாவது வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன்கள் எல்லாமே இந்த காலத்துல
அடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. நீங்க நல்லா உழைச்சீங்கன்னா நல்ல ஒரு தனாதரவு கிடைக்கும். அப்ப இதை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது நீண்ட காலமா உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்ததுன்னா, கைக்கு வராம இருந்ததுன்னா அந்த பணம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமா நீங்க நீண்ட நாளா அடைக்காம இந்த கடன்களை அடைக்கலாம். உங்களோட நோய்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த சிம்மராசி நேயர்களுக்கு உள்ள நோய் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல விலகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த சிம்மராசியில இருக்க எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்க. விடாம குலதெய்வத்தை கும்பிடணும் நீங்க. அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த சிம்மராசிக்காரங்க தெய்வ நம்பிக்கையோட விடாம இந்த வழிபாடை பண்ணிட்டு சனீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் இருக்க சனீஸ்வரர் கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போய் நெய் தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி நல்லபடியா கடந்து போகும். சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? எல்லாருமே கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். எல்லாருமே சனி பயிற்சி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த அளவுக்கு டிவியில எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. ஏழரை சனி அஷ்டம சனிட்டு. உங்களுக்கு இப்போ கண்டக சனியில இருந்து அஷ்டம சனிக்கு மாறுறாரு. அஷ்டமினாவே எட்டாம் இடம் கெட்டவனுக்கு எட்டுன்னு சொல்லுவோம். அந்த வீட்டுல சனி பகவான் போறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைங்க. ஆனா இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்காரு. இது வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்துக்கு வர ரொம்ப பெருமைப்பட்டுக்கங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல காதல் கைகூடும், திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். வேலைக்கு முயற்சி பண்றவங்க ரொம்ப கூடுதல் முயற்சி எடுத்து படிச்சு வேலைக்கு போற மாதிரி இருக்கும். அதாவது பழைய பாக்கி எல்லாமே வசூலாகுங்க. இந்த நேரத்துல கடன் தொகை நிலுவையில் இருக்காது, கண்டிப்பாக பாக்கி வரும். ஏற்கனவே கடன் கொடுத்தவங்களே மறுபடியும் உங்களுக்கு தேடி வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா இது பண்ணுவாங்க. இதுல மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க பக்கத்துல கண்டிப்பா மாரியம்மன் கோவில் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கும். அந்த வீட்டுல அந்த கோவில் இருக்கிற வேப்ப மர கொழுந்த நல்ல மென்று சாப்பிடணும். இது ஒரு அருமையான பரிகாரம். அடுத்து பூர நட்சத்திரம். இவங்க கொஞ்சம் கோபக்காரங்க. கோபத்தை விட்டு கொடுக்கணும், வெளிப்படையா பேசணும். டென்ஷன் தான் இவங்களோட மைனஸ். இவங்க ராகு பகவான், அதாவது திருமண தேதியில இருக்கிற ராகு பகவானை அடிக்கடி வணங்குவாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து உத்தர நட்சத்திரம். இது அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க. இவங்க எப்பவுமே வெற்றி அப்படிங்கிறது செய்தி இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். முதல்ல சினிமாவில் சொல்லுவோம் இல்லைங்களா, அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும், அப்பாஸ் மாதிரி மாப்பிள்ளை வேணும், அர்ஜுனன் மாதிரி வேணுமா. அப்போ ஈஸியா பெண்களை கவரக்கூடிய ஒரு நபர் உத்தர நட்சத்திரத்தை பொறுத்தவங்க. இவங்க குடிசாலம் இதை தானமா கொடுக்கணும், திருநங்கைக்கு உதவணும். இது ரெண்டும் செஞ்சு வந்தாலே இந்த சனி பகவான் உங்களுக்கு மிக அற்புதமான மாற்றத்தை கொடுப்பார். ரொம்ப அருமையா சொன்னாங்க சார். இப்ப ஒரு இந்த சிம்ம ராசியில இருக்கிற நட்சத்திரங்கள் ஒன்னையும் குறிப்பிட்டு சொன்னாங்க. இது மாதிரி மக நட்சத்திரத்துல இருக்கிறவங்க அதே மாதிரி வேப்ப இலையை சாப்பிடும்போது அவங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கும். பூர நட்சத்திரத்துக்கும் அவங்க சொன்ன மாதிரி அதே நீங்க பரிகாரம் பண்ணுங்க. உத்தர நட்சத்திரம் அவங்க சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நீங்க கேட்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு விமோசனம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த கஷ்டத்தை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அஷ்டம சனின்ற கஷ்டத்தை உங்களுக்கு ஈஸியா கடந்து போகணும். அடுத்து பொற்கோயில் சரவணன் சிம்மராசி எப்படி இருக்குன்றத பேசலாம். சிம்மராசி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்பொழுது உங்களுக்கு 2025 முதல் 2027 வரை சனி பயிற்சி போக போகுது. இந்த சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ காலகட்டங்கள் ரொம்ப கஷ்டத்தோட பல விதங்களான பிரச்சனைகள், பல உறவுகளோட இழப்புகள் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த டைம் வரும்போது கூட அஷ்டமத்தில் வருது, 8ல் வருது, அதனால் எனக்கு இன்னும் பயம் அதிகமாக இருக்குது, இனிமேல் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு பயப்படவே வேண்டாம். அஷ்டமனாவே என்னன்னா அதிர்ஷ்டம்னு அர்த்தம். ஏன் நீங்கள் எது இருந்தாலும் எதிர்மறையாக நினைக்காம கொஞ்சம் மாற்று வழியில் யோசிச்சு பாருங்க. மாற்று வழின்னா மாற்று சிந்தனைகள், அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்போது இந்த அஷ்டம சனியை எப்படி பயன்படுத்தலாம் மட்டும் பிளான் பண்ணுங்களே தவிர, மற்றபடி இந்த அஷ்டமம் 8 அப்படின்னு நினச்சிட்டு மனசால கூட கஷ்டமே படாதீங்க. உறவுகளில் பல விதமான பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்த இழப்புகள், விரிசல்கள் எல்லாமே கை கூடுற அளவுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையும். அந்த ஆண்டுன்னு சொல்றது 2.5 ஆண்டு காலங்கள். இது ஒரு ஆண்டுலே முடியாது. இந்த 2.5 ஆண்டு காலங்கள்ல காலம் மாறுற மாதிரி, கிரகங்கள் மாறுற மாதிரி அதோட பலன் தந்துகிட்டே இருக்கும்.
பொதுவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்ளை பண்ணுங்க, நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் அந்த கைகூடும். அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகிற அதிர்ஷ்ட காலம். நான் இன்னைக்கு இந்த சிம்மராசி நீங்கள் இருக்கிற பொதுவாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், 10 நாளில் வரணும் 10 நாளில் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. 10 மாதங்கள் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட பணத்தை விட அதிகமான ஒரு அதிர்ஷ்டமாக தான் கிடைக்குமே தவிர அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், பொறுமையை காக்க வேண்டும். பொதுவாக உங்களுக்கு அதிகமான பொறுமைகள் இல்லாதனால தான் பல விஷயங்கள் இழக்கிறீங்க. உதாரணமாக சொன்னோம்னா, கூட வேலை செய்கிறவங்க அவங்கள்ட்ட போயிட்டு உங்கள் அதிகாரத்தை, உங்கள் மனசில் இருக்கிற வெறுப்பையும் இல்லாமல் ஒரு அதிகாரமாக இந்த வேலை நீ ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையில இருந்து உங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிற ஆட்கள்லாம் இவ்வளோ நாள் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் திரும்பி உங்களுக்கு கேட்கறதுக்கு வருவாங்க. அதனால அவங்கள எக்காரணத்து கொண்டோ வெளியில அனுப்பாம நீ லாஸ்ட் டைம் இப்படி செஞ்சுட்ட, அதனால நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அது மனசுல வச்சுக்காம திருப்பியும் அவங்கள சேர்த்துக்கிறது நல்லது. அடுத்த விஷயம் பார்க்கும்போது, போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா இது ரொம்ப லாபத்தை கொடுக்கும். எப்போ கொடுக்கணும்? 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுக்கும். எதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பயுமே எப்போ வேணும் போது உங்கள் மனசில் சேவிங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் உடனே தோணுச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது போஸ்ட் ஆஃபீஸ். ஏன் சொல்கிறேன்னா, போஸ்ட் ஆஃபீஸுன்றது அரசாங்கத்தில் வர்றது, ஏதோ மத்திய அரசாங்கம். அப்போ அந்த மத்திய அரசாங்கம் பல விஷயங்கள் இனிமேல் செய்ய போகிறாங்க. ஏன்னா நீங்கள் சிம்ம ராசிக்காரங்கனால கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். முதல் காப்பீடு பண்ணுறது, லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்தெந்த ஒரு பொருட்களையாக இருந்தாலும் நீங்கள் அது உங்கள் பேரில் வச்சுக்கிங்க. ஆனால் அது எப்போ வரும்னா 2.5 வருஷம் சனி பயிற்சி, அடுத்த சனி பயிற்சி வரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இன்னொரு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கருப்பு எறும்புகளுக்கு கோதுமையும் சர்க்கரையும் கலந்து அங்கே இருக்கிற தூவிட்டு வாங்க. இதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஈடுபாடு, உங்களோட வருமானங்கள், அது இல்லாமல் நீங்கள் இருக்கிற அவசர காலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பெரிய விஷயங்கள், அதான் பரிகாரம் செய்கிறதெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லுவீங்க. அதுக்கு இது பெஸ்ட் இது என்னென்னா, நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது இந்த மாதிரி ஒரு கோதுமையும் சர்க்கரையும் கலந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கருப்பு எறும்புகள் சாப்பிட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது கால பைரவருக்கு, அது தேய்பிரை அஷ்டமி தான் போகணும், வளர்பிறை அஷ்டமி தான் போகணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பைரவருக்கு போயிட்டு வாங்க. பைரவருக்கு போகும்போது என்ன பண்ணணும்னா, உங்கள் கையில் கண்டிப்பாக 2 தாமரை பூவை எடுத்துகிட்டு போங்க. அந்த 2 தாமரை பூ எதுக்காகனா, ஒன்று பைரவரோட பாதத்தில் வைக்கிறதுக்கும், இன்னொன்று பைரவர் கையில் கொடுத்துட்டு அந்த தாமரைப்பூ எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷமான காலங்களாக அமையும். இந்த வாய்ப்பு தந்த என் குருநாதர் கணியரையாவிற்கு மனமார்ந்த நன்றியும், சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அஷ்டம சனி என்று நினைக்காமல் அதிர்ஷ்ட சனின் என்று நினைத்து உங்கள் வாழ்க்கை மேன்மேலும் நடத்தினால் உங்களுக்கு செழிப்பும் வளர்ச்சியும் கிடைக்கும். ரொம்ப சிறப்பா கோயில் சொன்னாங்க. அதாவது 8ஆம் இடத்துக்கு வர்ற சனியை அஷ்டம சனின்னு சொல்லுவோம். எல்லாருமே ஒரு பயத்தை மனத்துல கிளப்பும் போது 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால அதை நீங்க மாற்றி சிந்தனை பண்ணுங்க அப்படின்னு அழகா ஒரு லைனை மென்ஷன் பண்ணி காமிச்சாங்க. நீங்க எப்பவுமே சனி பகவான்னாலும் கஷ்டம், 8ஆம் இடம்னாலும் கஷ்டம்னு அதுல உட்காந்தவொடனே கஷ்டத்தை தான் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்காம, அதுல இருந்து திடீர் பண வரவு வர்றதுக்கு உண்டான வழியும் இருக்கு, அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்றது ரொம்ப அருமையா உங்களுக்கு போடிட்டு காமிச்சிருக்காங்க. அதனால நீங்க இதே மாதிரி அவங்க சொல்ற மாதிரி இந்த இன்சூரன்ஸ் போடுறது, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறது, இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த 2.5 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு. அடுத்து சித்தாராஜ் அவர்கள் சிம்மராசிக்கு எப்படி சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது, கண்டக சனியால் அவதிப்பட்டு கொண்டு இருந்தீர்கள். கணவன் மனைவி பிரிவினை, தொழில் கூட்டாளிகள் பிரிவினை, பல்வேறு பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்தீர்கள். ஆனால் தற்பொழுது அஷ்டம சனி என்கின்ற அமைப்பு வருகிறது. அஷ்டம சனி என்றாலே புதிதாக எந்த தொழிலையும் செய்யக்கூடாது. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற தொழிலை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். புதிதாக தொழிலை ஆரம்பித்தால் அதில் பல்வேறு நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏற்படும். குறிப்பாக மனைவி குடும்பத்தினரிடம் வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் மனைவி குடும்பம் என்பது 8ஆம் இடம். அப்ப 8லே சனி வரும்போது சற்று கவனமாக இருக்கணும். புதிய தொழிலை தொடங்க வேண்டாம். உங்கள் தொழில் கூடங்களிலே கணபதி ஹோமங்களை செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு நன்றாக இருக்கும். செய்து கொண்டு இருக்கிற தொழிலை மட்டும் செய்யுங்கள். சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்தவரையில் குரு பகவான் லாபத்துக்கு வருகிறார். அது நன்மையாக இருக்கும். ராசிக்கு
5 குடையவர் உங்களுக்கு வந்து ஸ்தானத்தில் வருவதால் குரு பகவான் அஷ்டம சனியாக இருந்த போதிலும் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்வார். அதே சமயத்திலே உங்களுக்கு வந்து தொழில் செய்கின்ற இடத்திலே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து உங்களது கல்லாப்பெட்டியிலே வந்து அரச மர அதாவது கருவேலம்பட்டையை நீங்கள் கல்லாப்பெட்டியிலே வைத்துக் கொள்ளலாம். வன்னி மரத்து அடியிலே இருக்கின்ற விநாயகர் பகவானை நீங்கள் வழிபாடு செய்தால் சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு வந்து 2 அதாவது நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தீர்களானால் உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் 8ஆம் இடம் என்பது தந்தைக்கு விரயஸ்தானம் என்பதால் அதாவது தந்தைக்கு ஆயுள் வகையான கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாகன போக்குவரத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். நெடுஞ்சாலை பயணங்களை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் வந்து சிம்மராசிக்கு வந்து 8ஆம் இடம் சனி வருவதால் அது குருவோட வீடு என்பதால் லாபஸ்தானத்தில் இருப்பது நன்மையாக இருக்கும். மற்ற விஷயங்களில் வந்து நீங்கள் சற்று கவனமாக தான் இருக்க வேண்டும். சனிபானுடைய பார்வை வந்து உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல வருவதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். இறை வழிபாட்டோடு இந்த ஆண்டை நீங்கள் இன்னும் 2.5 ஆண்டு காலம் சற்று கவனமாக நிதானமாக இருந்தால் வாழ்வில் வாழ்வாங்க வாழலாம். ரொம்ப அருமையா சொன்னாங்க சித்தராஜ் ஐயா. அதாவது 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து மனைவியோட குடும்பத்தோட சொல்றது. ஏன்னா கணவன்னா மனைவி, மனைவினா கணவன் குறிக்கிறது 7ஆம் இடம். அப்ப 8ஆம் இடம் அவங்களுக்கு 2ஆம் இடமா ஆகும். கலத்திரத்தோட 2ஆம் இடம். அவங்க கிட்ட அவங்கவுங்க மாமனார் மாமியார் கிட்டயோ அவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் கிட்டயோ எந்த விதமான வாக்குவாதமும் வச்சுக்காம ரொம்ப அன்பா இனிமையா பேசிக்கிட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இந்த 2.5 ஆண்டை ரொம்ப சிறப்பா நீங்க கழிக்க முடியும். அதே மாதிரி தந்தையார் இருக்காங்க, அவங்கவுங்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிக கவனமா இருக்கும். அது வந்து தந்தைக்கு விரயஸ்தானமா வர்றதுனால அவங்களுக்கு வந்து நோய் நொடிகள் ஏற்படுறதுக்கோ வேற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு முடியலன்னா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு விடாம உடனே இம்மீடியட்டா ஏதாவது சொன்னாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்களை பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். அருமையா சொன்னாங்க. அடுத்து விக்னேஷா அவர்கள் சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்றதை பத்தி சொல்லலாம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அதாவது அதீத கம்பீரமும் அரவணைப்பையும் சிறந்த ஆளுமை திறனையும் கொண்டுள்ள சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி என்று யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு 11ஆம் இடத்து குரு பகவான் பல்வேறு விதங்களிலே துணையாக இருப்பார். அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு செய்யக்கூடியவர்கள் அக்டோபர் மாசத்திலிருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ளாக முதலீடுகள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு லாபம் கண்டிப்பா வரும். டெக்ஸ்டைல் துறையை சார்ந்தவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கவனத்தோட செயல்பட்டா அதுலயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசு துறையை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக கடுமையான சூழ்நிலைகளிலும் நேர்மை தன்மையோடு இருப்பது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். காவல்துறை, இராணுவ துறைகளில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு சவாலான ஆண்டா இருந்தாலும் கூட நீங்கள் அதை வென்று சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. மேலும் சிம்ம ராசியில பிறந்திருக்கக்கூடிய இசை அமைப்பாளர்கள் கண்டிப்பாக இந்த வருடம் நிறைய இசையமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் கமிஷன் ஏஜென்ட் மற்றும் பத்திரப்பதிவு துறை, ஒப்பந்த தொழிலாளர்கள் இவர்கள் எல்லோருக்குமே இந்த வருஷம் நல்லா இருக்கு. இந்த வருஷம் ஆசிரியர்கள் அனைவருமே நேரம் தவறாமையை கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். மாணவிகள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிகாலையில சீக்கிரமா எழுந்து படிக்கிறது உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். அதே போல இந்த ஆண்டு பெரியோர்களினுடைய உடல்நிலையில கவனத்தோட இருக்கணும். அது மட்டும் இல்லாம கதை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அனைவருக்கும் இந்த வருஷம் பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு மட்டும் இல்லாம விருதுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே போல மெமிக்ரி ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட் இது போன்ற குரல் வளத்தை பயன்படுத்தி செயல்படக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு ஒரு பொற்காலமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு மகன் நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் உங்களுடைய மனக்குழப்பங்களை தவிர்த்து மன தெளிவு பெறுவதற்கு மில்கி பாரை சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பூரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய உணவுகள்ல கிராம்பு சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்திக்கோங்க. உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவங்க உங்களுடைய மன வலிமையை அதிகரிக்கவும் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடவும் இடியாப்பம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு மிகப்பெரிய மேன்மை இருக்கும். இந்த ஆண்டு சவால்களை எல்லாம் எதிர்த்து நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. எனவே எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த கடவுள் அருள் டிவிக்கும் எனது குருநாதர் கணீர் ஐயா அவர்களுக்கும் வணங்கி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகா விக்னேஷா சொன்னாங்க. அதாவது ஒரு சிம்ம ராசியில இருக்கிற ஒரு துறையில இருக்கிறவங்களும் எந்த மாதிரியா செயல்படணும், எப்படி இருக்கும் உங்களுக்கு
அப்படின்ட்டு சொன்னாங்க. கலைத்துறைக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு துணையும் குரல் வளத்துல உள்ளவங்களுக்கு என்ன இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக நட்சத்திரங்களுக்கு சிம்பிளான பரிகாரம் என்ன சாப்பிட்டு நீங்க ஏன்னா இப்ப கோயிலுக்கு போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல வீட்டுல ஒரு விளக்கு போடுங்க இந்த மாதிரிலாம் சொல்றதுல எல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லாம இருக்கும். ஈஸியா சாப்பிடுறது மாதிரியான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை அனைவரும் ஃபாலோ பண்ணி நல்லபடியா இருக்கணும்.